அண்ணன் அவங்க சின்னத்தானை காப்பாற்றுறதுக்காக கடைசியாக கோயிலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல சக்தி வாய்ந்த அம்மன். இங்கே தீச்சட்டி வேண்டிக்கிட்டா எதுவாக இருந்தாலும் நடக்கணும். ஒரு பாட்டி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்ததை கேட்டவொன்னே அண்ணமும் அந்த தீச்சட்டி ஏந்ததுக்காக போயிட்டு அங்கே இருக்க பூசாரிக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் தீச்சட்டியை வைங்க, எங்கள் அத்தா நல்லபடியாக செய்யணும், இன்றைக்கி நானும் இதுவான்னு பார்த்துடலாம், இந்த கடவுள் கண்டிப்பாக எனக்கு உதவுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் சின்னத்தானுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னா அவரை என் கண்ணில் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீச்சட்டி இது பண்ணிவிட்டு எல்லா பரிகாரமும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவுடனே இங்கே கார்த்திகோட அக்கா எல்லாம் திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ணனோ உன்னை வர்த்திக்கு ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்கிறாங்க. சின்னத்தா வந்துட்டா போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண இடத்துல கார்த்திகோட ஃபோனை வச்சு ட்ராக் பண்ண பார்க்குறாங்க. அவரோட ஃபோன் சிக்னலை வச்சு லொக்கேஷனை கண்டுபிடிச்சி முதல்ல போலீஸ் போயிட்டுருக்காங்க. பின்னாடி கார்த்திகோட அப்பாவும் அண்ணமும் போயிட்டுருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்டே நிற்கிது. கரெக்டாக ரம்யா என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னா, கார்த்திகை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அடைச்சி அதை பாக்ஸ்குள்ளே போட்டு அந்த பாக்ஸை கொண்டு கார்த்திக் வீட்டிலே வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஹெல்ப்பாக சரவணனும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வேறு ஏதோ பணமோ என்னமோ கொண்டு வச்சு கார்த்திகை மாட்டி விடுறதுக்காக ரம்யா பிளான் பண்ணுறாங்கன்னு நினச்சா அவங்களும் உதவிடுறாங்க. போலீஸ் எல்லாத்துலேயும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த ரூம்குள்ளே போய் அந்த பாக்ஸில் தான் ஏதோ இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு பொட்டி இருக்குது. அந்த பொட்டியை திறந்து அதுக்குள்ளே கார்த்திக் இருக்காங்க. மொத்த பேருமே ஷாக்காக இறங்கி என்னடா இது தாத்தான்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு பக்கம் இது பண்ணால் அப்புறம் கார்த்திகை தூக்கி எழுப்பி உட்கார வச்சு தண்ணியெல்லாம் தொளிச்சு எழுப்பி விட்டுறாங்க. அப்புறம் அவர் தண்ணி மடக்குன்னு குடிச்சிட்டாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லோரும் கேட்க அவர் ஒரு மாதிரி எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. குழப்பத்திலே இருக்கிற அப்புறம்ப்பா அந்த 15 லட்சம் பணம் கலெக்ஷன் பண்ணலை அப்படின்னு கேட்க வராரு. உடனே போலீஸ் நல்லா நடிக்காதீங்க, குடும்பத்தோடு சேர்ந்து நடிக்கிறீங்களா, பணத்தோடு இவர் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறாரு, அந்த பணத்தை பணத்தையும் இவரையும் இதுக்குள்ளே வச்சுட்டு நைஸாக அவர் காணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க, வேணும்னே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, பணத்தை திருடி வச்சுனா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா அண்ணன் கோவப்பட்டு எங்கள் குடும்பத்தை பார்த்துமா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு அந்த அவசியமே கிடையவே கிடையாது, நாங்கள் எந்த எதுவுமே பண்ணலை, இது வேறு யாரோ பண்ண சதி தான் சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் பையன் இப்படி கஷ்டப்பட்டுருக்கானே எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இப்படி இருக்கிறாங்க. ரம்யா ஒரு பக்கம் பழிவாங்க துடிக்கிறதுக்காக கார்த்திக் எவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க. ரம்யா பண்ணுறதுல கூட ஓரளவுக்கு லாஜிக் கூட இருக்குது. ஆனால் அவங்க அம்மா இவ்வளோ தூரம் கார்த்திக் மேலே வன்மமாக இருக்காங்க. கார்த்திக் கஷ்டப்படுறதை பார்த்து ஒரு பையனுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கூட கஷ்டப்பட மாட்டேங்கிறாங்க. அண்ணன் கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. என்ன மாதிரியான லாஜிக் இதுன்னு தான் புரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் ட்விஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திக் அரெஸ்ட் பண்ணிட போகிறாங்க போலீஸ். இதுக்கப்புறம் அண்ணன் எப்படி கார்த்திகை மீட் எடுக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.